अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் முபாரக்கை பார்த்து வருகிறோம். தற்சமயம் மிஷ்கா ஷரீஃபில் 728வது ஹதீஸ் கவனி எடுத்துங்கலாம். கிதாபு ஸலாத்தில் வஅன் அபி உமாமத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஸலாஸத்துன் மூன்று நபர்கள் குல்லுஹும் லாமினுன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல் அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். லாமினுக்கு சொல்ல மதுமூனுன்னு அர்த்தம். லாமின்னு தி லமானின் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இந்த கீழ்காணும் மூணு நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வதாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ரஜுல் ஒரு மனிதன் ஹரஜ காசியன் ஃபி சபீலில்லாஹி அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வெளியேறினான் வீட்டை விட்டு. ஃபஹுவ லாமினுன் அலல்லாஹி ஹத்தா யதவஃபாஹு ஃபயுத்கிலுஹுல் ஜன்னா அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறார். அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி சோனத்தில் நுழையச் செய்யும் வரையிலேயும். அவ் யருத்தஹு பிமா நால மின் அஜ்ரின் அவ் கனீமத்தின் அல்லது வீட்டிற்கு அவரை திருப்பி அனுப்பும் வரையிலேயும். ஒன்று அல்லாஹ் இடத்தில் நற்கூலி பெற்றவராக அல்லது கனீமத்தை பெற்றவராக. சில நேரங்களில் போகிற கனீமத்து கிடைக்கும், அப்போ கனீமத்தும் கிடைக்கும், கூலியும் கிடைக்கும், அல்லாஹ் இடத்து அஜரும் கிடைக்கும். சில நேரங்களில் போகிறதுல கனீமத்து கிடைக்காது, எதிர்களுடைய கொள்ளை பொருட்களில் பங்கு கிடைக்காது, கனீமத்து அதிகமாக வந்திருக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய கூலியோடு அவர் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். அப்போ இவ்வாறாக அவர் திரும்பி வீட்டுக்கு செல்லும் வரையிலேயும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். ஒரு ரஜுலுன் இன்னொரு மனிதர் ராஹ இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு சென்றார். ஹுவ லாமினுன் அல்லாஹி அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அவர் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலுக்கு போய் தொழுவதற்காக சென்று மறுபடியும் வீட்டுக்கு போய் சேரும் வரையிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பொறுப்பிலே இருக்கிறார். அவர் உதவி செய்வதை அல்லாஹ் தன் பொறுப்பாக ஆக்கிக் கொள்கிறான். ரஜுலுன் ஒரு மனிதன் தஹல பைத்தஹு பி சலாமின் வீட்டுக்குள் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சத்தமாக சலாம் சொல்லிட்டு உள்ளே போகிறார். ஹுவ லாமினுன் அலல்லாஹி அவரும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்கிறத பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த வீட்டிலேருந்து மறுபடியும் வெளியே போகிற வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்துக்கும் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான். எவ்வளோ ஈஸியான வழி பாருங்கள். ரவா அபூ தாவூத். ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நைட் இஷாத்தோடு உள்ளே போகிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஃபஜர் வரையிலும் வீட்டில் திருடனோ பாம்பு தேள் விஷ ஜந்துக்கள் நெருப்பு ஆபத்துகள் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. ரவாஹு அபூ தாவூத். வஅன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من خرج من بيته متطهرا இலா சலாத்தின் மக்தூபத்தின் யார் தன் வீட்டிலிருந்து ஒலு செய்த வண்ணமாக சுத்தப்படுத்திய வண்ணமாக வெளியேறுகிறாரோ. அப்போ ஒலு பள்ளிவாசலில் போய் செய்கிறத விட வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஒலு செய்து விட்டால் தொழுகைக்கு தயாராகிட்டார்னு அர்த்தம். அப்போ அவர் பள்ளிவாசலுக்கு போகிற வரைக்கும் உள்ள நேரமும் தொழுகையிலே கழித்தது என்று கணக்கிடப்படும்.
யார் தன் வீட்டிலிருந்து ஒலு செய்த வண்ணமாக கிளம்புகிறாரோ முத்தத்தஹிரன் இலா சலாத்தின் மக்தூபத்தின் பரலான ஒரு தொழுகைக்காக வேண்டி ஃபஅஜ்ருஹு அலல்லாஹி அவருடைய கூலியாகிறது அல்லாஹ் தஆலா இடத்திலே இருக்கிறது. ஃபஅஜ்ருஹு அவருடைய கூலியாகிறது எங்கே இருக்கு? மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தத்தஹிரன் இலா சலாத்தின் மக்தூபத்தின் ஃபஅஜ்ருஹு அவருடைய கூலியாகிறது க அஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிமி இஹ்ராம் கட்டிய ஒரு ஹாஜியுடைய கூலியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறான். அதாவது எப்படி ஒரு ஹாஜி இஹ்ராம் கட்டி விட்டு கிளம்புவாரேயானால் அவருடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடியும் அவருக்கு சவாபு கிடைக்கிறதோ அதுபோன்று அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சவாபு கொடுக்கிறான். எப்போ ஃபர்லான தொழுகைக்காண்டி கிளம்பி ஒருத்தர் போனால் ஹஜ்ஜுடைய சவாபு. ஒமன் ஹரஜ இலா தஸ்பீஹில் துஹா லுஹா போன்ற லுஹா தொழுகை இன்னும் அது போன்ற தஹஜ்ஜுத் தொழுகை நஃபிலான தொழுகைக்காக வெளியே சென்றால் லா யுன்சிபுஹு இல்லா இய்யாஹு அவரை கலைப்படைய செய்யவில்லை, இந்த வேலையை செய்ய வைக்க செய்யவில்லை, இல்லா இய்யாஹு அந்த தொழுகை என்ற ஒன்றை தவிர. அதாவது போன தினமும் தொழுகைக்காக தான் போனார். இந்த வேலை எந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்பி அவர் போனது தொழுகைக்காக வேண்டி மட்டுமே, வேறு நோக்கத்துக்காக இல்லை. கடத்தருக்கு போகலாம் அப்படி தொழுதுட்டு வந்துடலாம் அப்படி இல்லாமல் தொழுகைக்காக வேண்டி மட்டுமே எழுந்து செல்கிறார். இப்போ அஜ்ருஹு க அஜ்ரில் முஅத்தமிரி அவருக்குரிய கூலியாகிறது உம்ரா செய்பவருக்குரிய கூலியை போன்றாயிருக்கும். வசலாத்துன் அலா இஸ்ரி சலாத்தின் லா லக்வ பைனஹுமா கிதாபுன் ஃபி இல்லியீன் ஒரு தொழுகைக்கு பின்பு அடுத்த தொழுகை தொழுவதாகிறது. அவ்விரண்டுக்கும் மத்தியில் எந்த லகு வீண் பேச்சுக்களும் இல்லை எனில் அது இல்லியீனில் அவர் பெயர் உயர்ந்த அந்தஸ்துடைய நல்லடியார்கள் இருக்கும் இடம் இல்லியின் அங்கே அவருடைய பெயரும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பானதாக இருக்கும். அதாவது ஃபரல் தொழுதுட்டு வேறு எந்த பேச்சு நடுவில் பேசாமல் சிரிக்காமல் விளையாடாமல் எந்திரிச்சு அப்படியே சுன்னத் தொழுகிறார். இப்போ ஒரு தொழுகைக்கு பின்பு இன்னொரு தொழுகை தொழுவதாகிறது, சுன்னத் தொழுகைகள் தொழுவதாகிறது. அவருக்கு இல்லியீனில் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ரவாஹு அஹ்மத் அபூ தாவூத். வஅன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு क़ால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்துடைய தோட்டங்களுக்கு செல்வீர்களே ஆனால் அதன் வழியாக செல்வீர்களே ஆனால் ஃபர்தஉ அங்கே நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். காரு கீழ யா ரசூலல்லாஹ் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஒமா ரியாதுல் ஜன்னா சொர்க்கத்தின் தோட்டங்கள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஃபர்தஉ கீல யா ரசூலல்லாஹ் ஒமா ரியாதுல் ஜன்னா சொர்க்கத்தின் தோட்டங்கள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. கால பெருமானார் சொன்னாங்க, அல் மசாஜித் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளாக இருக்கும். இப்போ பள்ளிவாசலுக்கு அருகில் சென்றால், பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அங்கே மேய்ந்து கொள்ளுங்கள். குல்து அமர் ரத்தஉ மேய்வது என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? கால சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் ரவாஹு திர்மதி. பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் திரும்ப வெளியே செல்லும் வரையிலேயும் இந்த மூன்றாம் கலிமா என்று சொல்லப்படும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி வாயார சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சொன்னால் அல்லாஹ் தஆலா அது சொர்க்கத்துடைய தோட்டத்தில் மேய்ந்து நன்மைகளை அதிகமாக அள்ளிக்கொண்டதாக ஆகும். வேறு சில ரிவாயத்துகளில் சொர்க்கத்துடைய தோட்டங்கள் என்றால் ஹிலகு திக்ர் திக்ருடைய சபைகள் என்றும் வந்திருக்கிறது.
எங்கே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்படுது அதுவும் திக்ருடைய சபையாக ஆயிரும். ரவாஹு திர்மிதி. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மன் அதல் மஸ்ஜித லிஷையின் ஃபஹுவ ஹத்துஹு. யார் பள்ளிவாசலுக்கு ஒரு வஸ்துவுக்காக வருகிறாரோ, ஒரு நோக்கத்திற்காக வருகிறாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும், அவருடைய பங்காக இருக்கும். இங்கே வந்து அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் அல்லாஹ்வின் ரிதா கிடைக்கும். இல்லைன்னா கூலி, உலகத்துடைய கூலி பெற்றுக்கணும் வந்தால் கூலி கிடைக்கும், சொர்க்கத்தை பெற்றுக்கணும் வந்தால் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் பெற்றுக்கணும் வந்தால் அல்லாஹ் கிடைப்பான். இல்லை ஒருவர் இங்கே வந்து ரியாவுக்காக வந்து தன் தொழுகையால் மற்றவன்கிட்ட காட்டணும்னு நினச்சா அதுதான் கிடைக்கும். யார் எதை பெற்றுக்கொள்வாரோ அதுதான். எந்த நோக்கத்துக்கு வருவாரோ அது அவருக்கு கிடைக்கும். ஒமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வரசூலி ஃபஹிஜ்ரத்து இலல்லாஹி வரசூலி. வஅன் ஃபாத்திமா பின்துல் ஹுசைன் அன் ஜத்தத்திஹா ஃபாத்திமத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹா காலத். ஃபாத்திமத்துல் குபரானா யார்? இது ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஃபாத்திமத்துல் குபரா என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய மகள் ஃபாத்திமா நாத்துடைய மகளார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய மகள் ஃபாத்திமா. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகளார். இந்த ஃபாத்திமத்துல் குபரான்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபாத்திமத்துல் பத்தூல்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமத்து ஜஹரான்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமா பின்த் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிரக்கணக்கான ஃபாத்திமா இருந்தாங்க இல்லையா, அடையாளத்துக்காண்டி ஃபாத்திமத்துல் குபரா, பெரிய ஃபாத்திமா, ஃபாத்திமத்துல் பத்தூல் அஸ்ஸஹரா என்ற பெற்ற பெயரில் சொல்வார்கள். இவர்களுடைய ஃபாத்திமா நாத்துடைய மகனார் வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் பேர் ஃபாத்திமா. இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா இருந்தாங்களே, அவர்களை வந்து ஹசன் ரலியல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் பேர் ஹசன், அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் ஃபாத்திமாவை ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் ஹசனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்கள் அறிவிக்கிறார்கள், யார்டமிருந்து? தன் பாட்டி, தன் ஃபாத்திமா நாயத் அவரிடம் கேட்டு அறிவிக்கிறார்கள். காலத்து கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் மஸ்ஜித ஸல்லா அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது இவங்க யார்கிட்ட அறிவிக்கிறாங்க? அவங்க பாட்டி சொன்னதாக. அவங்க பாட்டி இவங்க நேராக பார்த்துருக்க முடியாது இல்லையா, ஏன்னா ஃபாத்திமா நாயகம் வஃபாத் ஆகும்போது ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வயசு வந்து 7-8 வயசு தான். அப்போ ஃபாத்திமா நாயகம் சொன்னதாக ஹசன் ரலியல்லாஹு சொல்லியோ அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லியோ தான் இவங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த செய்தி. அன்னவை அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னதாக ஹுசைன் ரலியல்லாஹு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரிவாய் செஞ்சுருக்காங்க ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு. அப்போ ஹசன் ரசூல் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகும்போது வயசு 6 தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை என் காதால் கேட்டுன்னு சில ஹதீஸில் அறிவித்திருக்கிறாங்க. அப்போ 6 வயசுலேயே மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. பெருமாள்கிட்ட கேட்டு ஞாபகம் வச்சு அந்த ஹதீஸை பிற்காலத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஹதீஸ் இருக்குது. பின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி தர்க்குஹு மாலாயனிஹி. ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாம் மிக அழகானதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வது. எவன் தேவையில்லாத சொல்லை சொல்லுகிறானோ தேவையான சொல்லை சொல்ல முடியாது. எவன் தேவையில்லாத செயல்கள் செய்கிறானோ தேவையான செயல்கள் எத்தனையோ அவனை விட்டு தூரமாகிவிடும். இந்த ஹதீஸை அறிவிச்சது யார் தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹசன் கேட்டாங்களே, அப்போ வயசு 5. உனக்கு 5 வயசில் கேட்ட ஹதீஸ் ஞாபகம் இருக்கா? 5 வயசில் கீழே விழுந்து தழும்பு ஏற்பட்டு நெத்தியில் காயமாக இருக்குது, 5 வயசில் கீழே விழுந்துட்டானா அப்படின்னு வேணால் யாராவது சொல்லுவாங்க. அம்மாத்த சொல்லி ஞாபகம் இருக்குதுன்னு. 5 வயசில் நீ கேட்ட ஹதீஸ் ஞாபகம் இருக்கா? அப்போ அவங்க எப்படி ஞாபகம் இருக்குது? 5 வயசில் இந்த ஹதீஸ் கேட்டாங்க, அப்போ இருந்து அதன்படி அமல் செஞ்சாங்க. வேறு தேவையில்லாத விஷயம் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி கொண்டார்கள். அதனால அது மட்டும் அதிக ஞாபகம் இருக்குது, நல்ல விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அமல் செய்யணும். அப்போ நாம் கேட்டு தூக்கி போட்டுறோம். 5 வயசில் கேட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், 5 நாளைக்கு முன்னாடி கேட்ட ஹதீஸே ஞாபகம் இல்லை.
ஒரு இமாம் சொல்கிறார் 10 பயான் தாங்க என் வாழ்க்கையில் மொத்தம் வச்சுருக்கிறேன், மொத்தமே அதுதான். ஒரு வாரம் பேசுகிறது, அப்புறம் அடுத்த வாரம் 10 நாள் திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடறேன். எவன் கேட்க மாட்டாங்களா, எவன் கேட்க மாட்டாங்க, அடுத்த வாரமே கேட்க முடியுது. 10 வாரம் ஆயிருக்குல்லைங்க. முதல் ஜும்மாவில் என்ன பயங்கன்னு கேளுங்க, அவனுக்கு அது ஞாபகம் இருக்காண்டு தெரியாது. 10 வாரம் இருக்குல்ல, 10 வாரம்னா 2 மாதம் ஆயிடுது, 2.5 மாதம் ஆயிடுது. அவ்வளோ கேப் வந்துடுது. திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறேன் 10 பயான் மறுபடியும். ஆச்சுங்களா? அவனை எல்லாம் கேட்டுக்குவானு, அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி 5 வயசில் கேட்டதை ஞாபகம் வைக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஹசன் ரலியல்லாஹு 5 வயசில் கேட்டாங்க, கேட்டதின்படி அமல் செஞ்சாங்க. எது தேவையில்லையோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த செய்தி அப்படியே ஞாபகத்தில் இருந்தது. நினச்சிங்களா? அப்போ ஃபாத்திமா நாயகம் அறிவித்ததாக அவர்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளார் அறிவிக்கிறார்கள். காலத்து கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் மஸ்ஜித ஸல்லா அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன், இப்போ ஓதுறமில்ல பள்ளிவாசல் என்ன துவா ஓதுறோம்? எல்லா ஊர்லையும் எழுதி போட்டிருக்காங்க. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் அல்லாஹ் மஃப்தஹலி வ ரஹ்மத்திக், அது அடுத்தது தான். உள்ள கால் வச்சோன்னு பிஸ்மில்லா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அல்லாஹ் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அடுத்தது அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப் ரஹ்மத்திக். முதல்ல இதுதான் ஓதணும். அப்போ தஹலல் மஸ்ஜித் ஸல்லா அலா முஹம்மதின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுவார்கள். வகால சொல்லுவார், ரப்பிக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து வைப்பாயாக. வைதா ஹரஜ, பள்ளியை விட்டு வெளியே சென்றாலும் ஸல்லா அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல ரசூல் மீது ஸலவாத்து சொல்லுவார்கள். வகால சொல்லுவார்கள், ரப்பிக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ஃபضலி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, உன் ஃபضலுடைய வாசல்களை எனக்கு திறந்து வைப்பாயாக என்று சொல்லுவார். உன் அருள் கொடைகளுடைய வாசல்களை எனக்கு திறந்து வைப்பாயாக என்று சொல்வார். ரவாஹு திர்மதி வ அஹ்மத் இப்னு மாஜா. ஃபீ ரிவாயத்திஹிமா காலத்து, இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, இதா தஹலல் மஸ்ஜித, மஸ்ஜிதுக்குள் நுழைந்தால், வகதா இதா ஹரஜ, மஸ்ஜிதை விட்டு வெளியே சென்றால், கால சொல்லுவார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி, பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹ் பெருமான சலாம் சொல்லுவார்கள். பதில் ஸல்லா அலா முஹம்மதின் வசல்லம், ஸல்லா அலா முஹம்மதின் வசல்லம என்ற வார்த்தைக்கு பகரமாக இவ்வாறு சொல்வார். முதல் வழி எப்படி வந்துச்சுங்க? இதா தஹல் மஸ்ஜித ஸல்லா அலா முஹம்மதின் வசல்லம, ரசூல் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவார்கள். இன்னொரு ரிவாயத்தில் எப்படி சொல்லியிருக்கு? பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, சலாம் மட்டும் வந்திருக்கு. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அப்படின்னு சொன்னாலும் சரிதான். வகால திருமதி லைசி இஸ்னாது முத்தஸிலின் ஃபாத்திமா பின்துல் ஹுசைன் லம் துத்ரிக் ஃபாத்திமத்தல் குபரா, ஃபாத்திமா பின்த் ஹுசைன் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கவில்லை. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வச்சேன். அப்போ யாரோ ஒரு சஹாபியிட்ட கேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜஹாலத்து சஹாபி இருக்கே, அது ஹதீஸுடைய தரத்தை குறைக்காது. யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, யார்கிட்ட நேரடியாக கேட்டேன்னு பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, சஹாபி யாருன்னு தெரியலனாலும் ஹதீஸுடைய தரம் குறையாது. சஹாபாக்களுக்கு மட்டும் இந்த விதி விலக்கு. இது தவிர தாபிஈ யாரும் தெரியலன்னு சொன்னால் அது அந்த ஹதீஸ் முத்தசிலாக ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக அபூ ஹுரைரா சொன்னதாக ஒரு தாபிஈ சொன்னார். அவர் சொன்ன ஒரு பேர் மறந்துட்டேன். அவர் எனக்கு சொன்னார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி கேட்டாங்க அவர் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, சரியா முகம் தெரியல, பேர் மறந்துட்டேன்னு சொன்னால் இந்த அப்படியே தூக்கி பொட்டலம் கட்டி வச்சுருவாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. முத்தசில் இல்லாத ஹதீஸ், முன்கத்தியான ஹதீஸ், துண்டிக்கப்பட்ட ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. புரிஞ்சுங்களா? ஏன்? மஜ்ஹூலு தாபிஈ, மஜ்ஹூலு தபா தாபிஈ, மஜ்ஹூலு ராவி யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சஹாபி மஜ்ஹூலாக இருக்கிறார். உதாரணமாக ஒரு சஹாபியை அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பெருமானார்ட்ட கேட்டதாக ஒரு சஹாபி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்னு உமர் சின்ன வயசு, இப்னு அப்பாஸில் சின்ன வயசு. ஒரு பெரிய சஹாபி சொன்னாங்க, அவங்க பேர் மறந்து போச்சு, அவங்க பெருமானார்ட்ட கேட்டு சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது சார் கபூல் செஞ்சுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல் தாபிஈ, அந்த தாபி சிகத்தான தாபியாக இருக்கார். ஹசன் பஸ்ரி எல்லாம் இருக்கிறாங்க, சிகத்தான தாபியாக இருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சஹாபி சொல்லி நான் கேட்டேன், இவ்வாறு சொன்னார். அந்த ஹதீஸ் மக்பூல், ஏற்றுக்கொள்ளலாம்.
புரிஞ்சா? வன் அம்ருபின் ஷுஐபின் ரலியல்லாஹு. அப்போ இந்த ஹதீஸில் மேற்கூறிய ஹதீஸ் என்ன தெரிகிறது நமக்கு? பள்ளிவாசலுக்கு கால் வச்சோன்னா சலவாத் சொல்லணும். அதே மாதிரி பாங்கு சொன்னோன்னே முதல்ல சலவாத்து சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி துவா வரும். ஹதீஸ் அப்படி தான் வருது. நீ பாங்கு சொல்லப்பட்டால் முதலில் சலவாத் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்களே உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹின்னு சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வ ஸலாத்துல் காயிமா, அது அந்த துவா வரணும். இந்த அப்படி செய்யுங்க எல்லாரும். சரி. வஅன் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு நபிஹி அன் ஜத்திஹி قال நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தனாஷுதில் அஷ்ஆரி ஃபில் மஸ்ஜிதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே கவிதைகளை கோர்ப்பதை தடை செய்தார்கள். அஷ்ஆர், தனாஷுல் அஷ்ஆர்னு கவிதையில் போட்டி போட்டு படிக்கிறது. அந்த மாதிரி அரபு மக்கள் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. கவிதைகளில் போட்டி போடுவது. அது என்ன கவிதையில் போட்டி போடுறது அப்படின்னா, இவர் படிப்பார், இவர் மீம்னு முடித்தார்னா அடுத்த ஒரு மீம்னு ஆரம்பிக்கணும், இவர் பேலை முடித்தார்னா அடுத்த ஒரு பேலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படியே அதான் மௌலாய சல்லி வ சல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா? இப்போ மீன் வந்தோடனே மீன் முடிஞ்சா அடுத்து மீமில் ஆரம்பிக்கும். அடுத்து முஹம்மதுன் சையீதுல் கௌனைனி வசகலைன் அப்படி சகலைன்னு முடிப்பார். நூன்லேருந்து ஆரம்பிச்சு நூனில் சகலைன். அடுத்தவர் வந்து நூல் அப்படி யோசிக்கும். நூனில் வந்து நூலில் கவிதை ஆரம்பி வேத ஒன்று நபியுனல் ஆமிருன் நாஹி ஃபலா அஹதுன் தாலில் முடியுது. தாலின் ஆரம்பி தாமத் லதைனா ஃபஃபாகத் குல்ல முஅஜிஸத்தின் அப்படி தாமத் லதைனா தாலில் ஆரம்பிக்கும். இது போட்டி கவிதை. இவர் சொல்ல அவர் ஒன்று சொல்ல இப்படி எங்கே முடியுதோ அங்கே அவர் ஆரம்பிப்பார். இப்படி எங்கே யாருக்கு ஒரு தெரியலனா அவர் அவுட்டு, யாருக்கும் அது தெரியலன்னா அவர் அவுட்டு. அதே மாதிரி ஆயத்து குர்ஆன் மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹத்னு முடிப்பார். அவர் முடித்த உடனே அங்கே தாலில் முடியுது, தாலில் ஆரம்பி ஆயத்து தால் குல் ஹுவல்லாஹு அஹத் தால் தால் தாலிக்கல் கிதாபு தால் ஆரம்பி. தெரியல, ஆயத்து தால் ஆரம்பிக்கணும். அது நடுவில் ஆயத்து நடுவில் இருந்தாலும் சரி தால்னு ஆரம்பிக்கணும். அவர் எங்கே மீம்னு முடிச்சாலும் அடுத்த மீம்னு முடிக்கணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் காஃப்னு முடியுதா ஒன்று அடுத்த குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமதுன்னு குல் அஊது பிரப்பின் நாஸ் சீனை முடிப்பார். அடுத்த சீன் ஆரம்பிக்கணும். சயகூலு சுஃபாவ் அப்படின்னு சீன்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு போட்டி இந்த மாதிரி நடத்துவாங்க. பள்ளிவாசல் உட்காந்து கவிதை போட்டி நடக்கிறது. அதனால் மஸ்ஜித் ஒரே சிரிப்பு, கோன்னு ஒரே சிரிப்பு. ஒரு ஆரம்பிச்சார்னா அப்படியே கை தட்டுறது. இப்படின்னா மற்ற தொழுகையாளிகளுக்கு அது இடையூறாக ஆகிவிடக்கூடாது. தொழுகையாளிக்கு இடையூறான எல்லா வஸ்துக்களும் பள்ளியில் தடை செய்யப்பட்டது. பள்ளி என்பது தொழுகைக்குரிய இடம். அதில் ஒன்றே ஒன்று ஜாயிஸ்ன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூத் ஷரீஃப் மட்டும் ஓதலாம். இது ஹதீஸாக வர்றதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் ஒரு மிம்பரை அமைத்து ஹஸ்ஸான் பின் சாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிம்பரை அமைத்து அந்த மிம்பரிலிருந்தும் தொழுகும் பள்ளி ரசூலுல்லாஹ் பற்றி புகழ் படிக்கும்படி சொல்லியிருக்காங்க. அதனால் பெருமானார் புகழ் பாடுவதும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான், திக்ருல்லா தான். அதனால் தொழுகையுடைய நேரங்கள் போக மிச்ச நேரத்தில் உட்காந்து ஃபரல் தொழுகை நடந்துட்டு இருக்குமோ ஓதக்கூடாது. மகரிப் தொழுகை முடிஞ்சால் இஷா வரைக்கும் இல்லை டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் ஓதுங்க. அதுவும் இபாதத் தான். பெருமானார் புகழ்ந்து படிப்பதும் இபாதத். அவர்களுக்காக பள்ளியிலேயே பெருமாள் மிம்பர் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள். சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கு பள்ளிக்கு வெளியில் வச்சுங்கப்பா, இது உள்ளே வேணாம் அப்படின்னு. பள்ளிக்கு உள்ளே மிம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு எதுக்கும் மிம்பர் போட்டு கொடுக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது மட்டும் ஜாயிஸ். மற்றதெல்லாம் தொழுகைக்கு இடையூறாக வேறு எந்த பேச்சுவார்த்தைகள் வழக்குகள் பள்ளிக்கு வெளியில் ஒரு இடம் வச்சுக்கணும். வெளிப்பள்ளி மாதிரி வச்சுக்கணும். அங்கே வச்சுக்கணும். பஞ்சாயத்து வழக்கு எல்லாமே அங்கே வச்சுக்கணும், உள்ளுக்குள்ளே வச்சுக்கொள்ளக்கூடாது. தனாஷுதில் அஷ்ஆரி ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் கவிதைகளுக்கு போட்டி கவிதைகள்
ஒருவருக்கு போட்டி போட்டு கவிதை படிப்பதை தடை செய்தார்கள். வானில் பைஇ வல் இஷ்ராஇ ஃபீ, பள்ளிவாசலில் விற்பனை வாங்குதல் தடை செய்தார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே கொண்டு போயிடணும். அது கிதாப் விற்றாலும் சரி தான், சொல்லி பள்ளிவாசலுக்கு அலோன்ஸ் பண்ணி நல்ல கிதாபாக இருக்குது வாங்கிங்கன்னா அது வெளியே போய் விற்றுக்கணும். வாங்கி எத்தஹல்லக்கன் நாசு யோமுல் ஜும்மாத்தி கபல சலாத்தி ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே ஜும்மாவுடைய நாளிலே தொழுகைக்கு முன்பு மக்கள் வட்டமாக கூடி அமர்ந்து கதை பேசி கொண்டிருப்பது, இதையும் தடை செய்தார்கள். உட்காந்து குர்ஆன் ஓதுனா பிரச்சனை இல்லை பை, மார்க்க சம்பந்தமான கலைகள் உட்காந்து தாலீம் மார்க்க கல்வி படிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். மக்களுக்கு மற்ற சுன்னத் தொழக்கூடியவர்கள் இடையூறு இல்லாமல் மார்க்க கல்வி அல்லாத வீண் பேச்சுக்கள் ஜாயிஸ் இல்லை. ரவா அபூ தாவூத் வத்திர்மிதி. வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم من يبيع او يبتاع في المسجد, ஒருவர் பள்ளிவாசலில் விற்பனை செய்கிறார் அல்லது பொருளை வாங்குகிறார். பாஅன எபீன விற்குதல், எபுத்தான வாங்கினான். எபுத்தா ஃபில் மஸ்ஜித் ஃபகூலு, சொல்லுங்கள், லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக, உன் வியாபாரத்தில் அல்லாஹ் உனக்கு லாபம் இல்லாமல் ஆக்குவானாக என்று சொல்லுங்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே பிரச்சனை இல்லை பை, பள்ளிவாசல் போகிற ரோட்டில் அப்புறம் வள்ளி விற்கிறாங்களா அதை பற்றி இங்கே இல்லை. பள்ளிவாசலுக்கு உள்ளே பொட்டோ தசிமணியோ எதை விற்றாலும் சரி அது ஜாயிஸ் இல்லை. மஸ்ஜிதுக்கு வெளியே மஸ்ஜிதுலேருந்து வெளியே போகிற ரோட்டில் போட்டு விற்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அது ஜாயிஸ் இல்லை. அப்படியும் சொல்லை மீறி அவர் வேண்டாம்னு சொல்லி பார்க்கணும். அவர் செஞ்சார்னா அவன் வியாபாரத்தில் பறக்கத்தே இல்லாமல் போகட்டுமாக, லாபம் இல்லாமல் போகட்டுமாக. லா அர்பஹ அல்லாஹு திஜாரத்துக்கு என்று சொல்வீர்களாக. இதா ரஐத்தும் மை யன்ஷுது ஃபீஹி லால்லத்தன், தன் காணாமல் போன ஒரு வஸ்துவை பள்ளிவாசலில் தேடிக்கொண்டிருந்தான், ஏதோ காணா போச்சுன்னு தேடிருக்கான் பள்ளிவாசலில், மற்றவங்க தொழுகைக்கு இடைஞ்சலாக. ஃபகூலு, சொல்லுங்கள், லா ரத்தல்லாஹு அலைக்க, அது உனக்கு கிடைக்காமலே போகட்டுமாக. ஏதாவது காணா போட்டேன், காசு காணா போச்சு, பணம் காணா போச்சு தேடிட்டு இருக்கிறான். அந்த பிறருக்கு இடையூறு தருவதாக அதனால் பைக்கை வெளியே நிப்பட்ட சாய் உள்ளே வந்து இங்கே விழுந்துருச்சு, அந்த அப்படி ஹவுஸ் அடியில் எங்கே விட்டேன் அப்படி பார்க்குறா, யாருக்கும் இணைஞ்சிடல அப்படின்ட்டு பார்க்குறாரு. எங்கே தொழுதேன், தொழுது இடத்துல கீழே கிடக்குது, நைஸாக வந்து தூக்கிட்டு போயிட்டார். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இவரால் இவர் தேடினதும் யாருக்கும் தெரியாது, தேடி அந்த சாவி இவர் எடுத்ததும் யாருக்கும் தெரியாது. கார் சாவி அந்த ஹவுஸ் அடியில் விட்டு போயிட்டார். இப்படி வந்தார், ஒரு அலப்பற, என் கார் சாவி பார்த்தீங்களா, யாராவது பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க, எல்லோ என் கார் சாவி காணோம் பார்த்தீங்களா அப்படி எல்லாரும் அல்லோவில் கொல்லோவில் போட்டு தொழுகை விட்டுலாம் ஓடுறான் பட்டு. அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாமல், யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் அப்படியே வர்றாரு. இப்படி பார்த்தாரு, ஹவுஸ் அடியில் பார்த்தாரு, இங்கே ஒரு தான் உள்ள செஞ்சோம், ஒரு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு பார்க்குறாரு. இங்கே தொழும் இருக்குது, நைஸாக வந்து அழகாக தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் பிரச்சனை இல்லை. தொழுகை பள்ளி வந்து தொழுகைக்கு உரியது, அதற்கு இடைஞ்சல் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒய்யார் ஐத்தும் என்சுது ஃபீஹல் ஆல்லத்தன், காணாமல் போன வஸ்துவை ஒருவன் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான் மற்ற தொழுகையாருக்கு இடைஞ்சலாக. ஃபகூலு லா ரத்தல்லாஹு அலைக்க, அதை அல்லாஹ் உனக்கு திருப்பி தராது ஆக்கட்டுமாக என்று சொல்லுங்கள். ரவா திருமதி வத்தாரமி. வன் ஹக்கீம் இப்னு ஹுஸாமின் ரலியல்லாஹு அன்ஹு قال நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஸ்தகாத ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் கிவத் பழிவாங்குதலை தடுத்தார்கள். அப்படின்னா விசாரணை செய்து, இவனுக்கு கிவதுன்னா தலை வெட்டுறது, கைக்கு கை, கண்ணுக்கு கண், காது பல்லுக்கு பல்லு. ஒருத்தன் பல்லை உடச்சிட்டான்னா குரடை பிடிச்சி அவன் பல்லை பிடிங்கி, இந்த பல்லுப்பா, இந்த ஆளுந்து 3வது பல்லு, கரெக்டாக அந்த பல்லை பிடுங்கு, ஆனால் குரடை எடுத்து பல்லை பிடுங்கிடணும். மார்க் அந்த பல்லுக்கு பல்லு, அதெல்லாம் எங்கே வாங்கக்கூடாது, பள்ளிவாசலை ரத்தமயமாயிரும், தொழுகையாளுக்கு இடையூறாயிரும். அவன் கத்திர எல்லாம் உழுந்துச்சு ஓடிடுவான். அவன் யுஸ்தகாத ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே பழிவாங்குதலை தடுத்தார்கள். யுன்ஷத ஃபீஹில் அஷார், அங்கே கவிதைகளை உண்டாக்குதலை, கவிதை படிப்பதை தடுத்தார்கள். வன் துகாம ஃபீஹில் ஹுதூது, ஹத்துகளை அங்கே நிறைவேற்றுவதை, அடிப்பு ஜில்ட் அடிக்கிறது, அதுனா 80 கசையடி அப்படின்றதுல அந்த மாதிரி. ரவாஹ் அபூ தாவூத் ஃபீ சுனனிஹி வ சாஹிப் ஜாமி உசூல் ஃபீஹி அன் ஹக்கீமின் ஃபில் மசாபிஹி அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, மற்ற தொழுகையாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. பள்ளிவாசலுக்கு வெளியே முற்றம் வச்சுருப்பாங்க, வெளிமுத்தம், அங்கே வந்து இதெல்லாம் நடந்துக்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் செஞ்சாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே கொண்டு போய் அவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே கொண்டு போய் ஹஜ் அடிப்பாங்க அவங்கள. வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா இப்னு
குர்ரா அன் அபீஹி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஹாத்தைனி ஷஜரத்தைனி, இந்த ரெண்டு மரங்களை விட்டும் பெருமான் தடுத்தார். யானி அல் பசல் வ சூம். பசல்னா வெங்காயம், சூம்னா பூண்டு. இந்த ரெண்டும் நாத்தடிக்கும். பச்சை வெங்காயத்தை பச்சை பூண்டு சாப்பிட்டா வாய் நாத்தடிக்கும். பள்ளிவாசலில் நீ பேசினா பக்கத்தில் தொழுகையாளிகளாம் இடைஞ்சலாக இருக்கும். அப்போ கால சொன்னார்கள், மண் அகலஹுமா, அந்த இரண்டையும் யாரும் சாப்பிட்டார்களோ ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, அவர் நம்முடைய மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம். யாரும் சாப்பிட்டா பள்ளிவாசலுக்குள் வர வேண்டாம். வாயை மாற்றிட்டு வரணும். பாக்கெலாம் போட்டுக்கிட்டு வாயை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு, சுத்தமாக ப்ரஷ் பண்ணிட்டா போயிடும். நாக்கையும் சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி ஏதோ பாக்கு வாசனை பொருட்களை போட்டால் ஓரளவு வாசனை மாறும். கால சொன்னார்கள், இன்குன்தும் லாபுத்த ஆக்கிலீஹிமா, அந்த ரெண்டையும் நீங்கள் அவசியம் சாப்பிடத்தான் வேண்டும் எனில், உடல் வியாதி, கேஸ் டெம்பு, பூண்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் ஃபஅமீதூஹுமா தபஹன், அதை சமைப்பதன் மூலமாக அதை மூத்தாக்குங்கள், அதனுடைய வேகத்தை வாசனையை அடக்குங்கள். ரவாஹு அபூ தாவூத். அப்படின்னா என்ன, பூண்டை வறுத்துட்டா, அது சாணால் போட்டா, வேக வச்சுட்டா அது நாற்றம் போயிடும். வெங்காயத்தையும் எண்ணெயில் வறுத்துட்டா, தாளிச்சிட்டா அவனுடைய நாற்றம் போயிடும். அப்புறம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறம் முட்டையை போட்டு கிண்டி முட்டை சாப்பிட்டீங்க வச்சுங்களேன், அந்த நாற்றம் அடிக்காது. வெங்காயம் பச்சை வெங்காயத்தில் தான் அந்த நாற்றம் அடிக்கும். ரவாஹு அபூ தாவூத். وأن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الأرض كلها مسجد, மொத்த பூமியும் பள்ளிவாசல் தான். எங்கும் தொழலாம் ஒரு மூமின். இல்லல் மக்பரத்த வல் ஹம்மாம், மக்பராவை தவிர, கபரஸ்தானில் தவிர. கபருக்கு போய் மேலே தொழக்கூடாது, கபரு பக்கத்தில் தொழலாம். போய் கபரிஸ்தான் இங்கே இருக்குது, அங்கே பக்கத்தில் தொழலாம். கபருக்கு மேலே தொழக்கூடாது. ஒரு ஹமாம், குளிக்கும் இடம், அங்கே போய் நிர்வாணமாக குளிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் சத்தம் போட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. அது போன்ற மக்கள் குளிக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, குளத்துக்கரை குளிக்கக்கூடிய இடம். ஹமாம்னா அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க. குளியல் அறையில் ஒரு 5 பேர் குளிக்கிற மாதிரி தொட்டி கட்டி சுற்றி குளிக்கிற மாதிரி ஏற்படுத்தியிருப்பாங்க. அங்கே போய்னா எல்லோரும் நிற்பாங்க, சத்தம் போட்டுருப்பாங்க, குளிப்பாங்க, அறை நிர்வாணமாக இருப்பாங்க. அதில் அங்கே போய் தொழக்கூடாது. ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதி வ தாரமி. وعن ابن عمر رضي الله عنه قال نهى رسول الله صلى الله عليه وسلم أن يصلي في 7 مواطن. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 இடங்களில் தொழுவதை தடை செய்தார்கள். தொழுவது ஜாயிஸ் தான், ஆனால் அந்த இடங்களில் ஏற்பட சில பிரச்சனைகளால் நம்ம தொழுகைக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என்பதற்காக தடுத்திருக்கிறார்கள். ஒன்று ஃபில் மஸ்பலத்தி, அப்படின்னா மஸ்பலத்துனா ஜபல்னு சொன்னால் ரவுஸ்ன்னு அர்த்தம். ஆடு மாடுகளுடைய வெட்டை, சாணி போன்றவைகளுக்கு ஜவுத்துன்னு சொல்கிறோம். அப்படின்னா சாணிகள் கொட்டும் இடம். ஒரு இடத்துல இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வயலில் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் மாடு ஆடுலாம் அந்த தொழுவத்தை சுத்தம் பண்ணி கொண்டு கொட்டி வச்சுருப்பாங்க வயல்களில். அங்கே போனால் அதனுடைய வீச்சம், நாற்றம், அங்கே இருக்கக்கூடிய கொசு, இதெல்லாம் அவங்க தொழிலுக்கு தொந்தரவு கொடுக்கும். அதில் வல் மஜ்சரத்தி, ஜசர அப்படின்னா ஜுசூர், ஜசர்னா ஆடு மாடு அறுக்கிற இடம், ஸ்லாக்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பை, ஆடு மாடை அறுக்கிற இடம். ஒரு பெரிய மைதானம் இருக்கும், அங்கே ஆடு மாடு அறுத்துட்ருப்போம். அங்கே போய் அங்கே தான் ரத்தம், அது நாத்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அங்கே வேணாம். வல் மக்பரா, கபரஸ்தானில் கபருக்கு இடங்களை போய் தொழக்கூடாது. கொஞ்சம் தள்ளி கபரஸ்தான் பக்கத்தில் பள்ளி மஸ்ஜித் கட்டிருக்கான். தமிழ்நாட்டு எத்தனையோ பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் கபரஸ்தானுக்கு தான் செய்யுது. அதுவும் நல்ல நோக்கம். கபரஸ்தான் பக்கத்துலேயே பள்ளி கட்டியிருப்பாங்க. அது இல்லை, கபரில் போய் தொழுதிங்க, அது வேணாம். வகாரிஅத்தி தரீக், பாதையின் நடுவில் மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக அவர் முசல்லா போய் தொழுகிறார். எங்கேயும் தமிழ்நாடு முழுசும் தொழுலாம் தான், உலகம் முழுசும் தொழுகக்கூடிய இடம் தான். அதுக்குன்னு நடு ரோட்டில் போட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார், ரொம்ப பேருக்கு இடைஞ்சலாக போயிடும். வஃபில் ஹம்மாம், குளியல் இறை, மேலே சொல்லிட்டோம். வஃபி மஆத்தினில் இபில், ஒட்டகை கட்டும் இடம். வஃபௌக லஹரி பைத்தில்லாஹி, அல்லாஹுடைய பைத்தாகிய பள்ளியும் காபத்துல்லாவுடைய மேல் புகும். காபத்துல்லாக்கு மேலே ஏறி தொழுக வேணாம். உள்ளே தொழுகலாம், காபா சுற்றி தொழுகலாம், மேலே ஏறி தொழுக வேணாம். தொழுக கூடுமா? தொழுக கூடும், அது ஒரு மரியாதைக்காக வேணான்னு சொல்கிறோம்.
ரவாஹு திர்மிதி இப்னு மாஜா. வஅன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லூ ஃபீ மராபில் கனம், ஆடு கட்டக்கூடிய ஆட்டு தொட்டில் அதில் நீங்கள் தொழுகுங்கள். வலா துஸல்லூ ஃபீ அக்தானில் இபில், ஒட்டகத்துடைய தொழுவத்தில் நீங்கள் தொழ வேண்டாம். ரவாஹு திர்மிதி. இவர் இதில் வயலில் சுற்றி வேலி அடித்து ஒரு 10-15 ஆடு விட்டுருக்குறாங்க. ஆடுங்க உள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு மூலையில் ஆட்டுக்கு திண்ணி போட்டிருக்காங்க. அதை போய் சாப்பிடுது, மரத்தில் போய் படுத்துக்குது. இப்போ நீங்கள் அங்கே உள்ளே பார்க்க போகிற அங்கே ஒரு போகிற விரிச்சு முசாரி தொழுகிறீங்க, தொழுகலாம். ஏன்னா ஆடு உனக்கு கண்டா கிட்ட வராது, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி 2 ஆடு முட்டிக்கும், சண்டை போட்டுக்கும். சண்டை போட்டு கிட்ட இருந்தாலும் ஓடி போயிடும். அந்த பக்கம் 2 ஆடு முட்டி ஒன்றும் துரத்திட்டே வரும், துரத்தும். உங்ககிட்ட வந்தாலும் ஓடி போயிடும். அப்படியே வந்து உன் மேலே மோதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒட்டகம் வந்து யானையில் பாதி இருக்கும். அந்த 2 ஒட்டகம் ஒன்று துரத்திட்டு வந்து மொத்துன்னு உன் மேலே மோதிச்சுன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு ஒட்டகம் ஓங்கி ஒரு உதவிட்டா அல்லது தலையில் ஒரு முட்டுனா நீ பறந்து வேலிக்கு அந்தான விழுந்துருவேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது ஓடி வந்து புதக்கடியில் உன் மேலே விழுந்துச்சு, 2 ஒட்டகம் சண்டை போட்டு வந்து நினச்சிங்கன்னா அது யார் தூக்குறது? அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆட்டு புழுக்கைகள் அவ்வளோ நாற்றம் வராது. ஒரு மூலையில் புழுக்கை போட்டு போயிடும், நாற்றம் வராது. ஒட்டகம் அப்படி இல்லை, அது ரீச்சாக இருக்கும். இது பல காரணங்களால் ஒட்டகம் கட்டக்கூடிய தொழுவங்களில் தொழுக வேண்டாம். ஆட்டு தொழுவங்களை தொழுதாக கூட பிரச்சனை இல்லை என்று அனுமதி கொடுத்தார்கள். ஆட்டு தொழுவில் தொழுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள், ஒட்டகத்தில் பெருமான வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பை இதெல்லாம் இந்த தொழுகையாளிக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பிரச்சனைகளுக்காக வேண்டி. அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்கும் போது நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போ இதுதான் சட்டம் என்று கிடையாது, ஃபர்து வாஜிபுன்னு கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது. இப்போ இங்கே இதே மாதிரி ஆட்டு தொழுவம் இருக்குது. இங்கே 10 ஆடு விட்டுருக்குறாங்க. இங்கே 300 ஆடு ஒன்று விட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இங்கேயே கச்சன்னு இடமே இருக்காது. 300 ஆட்டுடைய புழுக்கைகள் வேறு கிடக்கும், சண்டை போட்டால். அங்கே போய் தொழ முடியுமா? இடைஞ்சல தான் இருக்கும். இப்போ இதே இடத்துல ஒரு பெரிய ஒட்டக தொழுவம் இருக்குது. அங்கே 2 ஒட்டகம் 3 ஒட்டகம் இருக்குது. அங்கே கட்டி பிடிச்சிருக்கேன். ஒட்டகம் வந்து வரதுக்கூடிய சிரமம் ஒன்றும் இல்லை. அது அந்த இடத்துல தொழுவதுக்காண்டி ஒட்டகம் மேய்க்கூடிய தொழுவதுக்காண்டி அவர் படுக்கிறதுக்காண்டி அவர் கட்டில் போட்டு சுத்தம் பண்ணி இடத்த காரெல்லாம் கலவை போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க. அங்கே தொழுக்கலாமா? தாராளமாக தொழுதுக்கலாம். சூழ்நிலையை அனுசரித்து இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்து வாஜிப் என்று அடிப்படையில் சொல்லப்பட்டதல்ல. இது தொழுவது ஹராமு, அங்கே தொழுவது ஜாயிஸ் அப்படியே சொல்லப்பட்டதில்லை. தொழுகையாளிகளுக்கு இடையூறு தரக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயம். சரியா? சரி. காபத்துல்லாக்கு மேலே தொழக்கூடாதுன்னாங்க. வெள்ளம் வந்துருச்சு. துணியா காபத்துல்லா வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. வெள்ளம் வந்துருச்சு. ஒருத்தர் ஓட்டு காபத்துல்லா மேலே மாட்டிக்கிட்டார். காபத்துல்லா பாதி தூரம் தண்ணி நிற்கிது. தொழலாமல் தொழக்கூடாதா? தொழுதுக்க வேண்டியது தான். ஹராம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வேண்டாம் என்பதற்காக சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال لعن ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிராத்தில் குபூரி, கபர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செய்தார்கள். வல் முத்தஹிதீன அலைஹல் மசாஜித, அதிலே பள்ளிவாசம் காபத்துள்ள கபரஸ்தானுக்கு மேலே மஸ்ஜிதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். சுர்ஜ், இன்னும் கபரில் போய் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பெருமாள் தடுத்திருக்கிறார்கள். இந்த 3ல் கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்கள்னு சொன்னாங்க இல்லையா, இது பின்னாடி ஜாயிஸ் ஆக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபரில் ஜியாரத் செய்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். அல்லாஹ்ன ஃபஸூருஹா, இப்போ அனுமதி தருகிறேன், ஜியாரத் செய்து கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா நாயகி போய் ஜியாரத் செஞ்சுருக்காங்க, பெண்கள் போய் ஜியாரத் செஞ்சுருக்காங்க பெருமானார் காலத்துக்கு பின்பும். கபருக்கு மேலே பள்ளி கட்டக்கூடியவன் அர்த்தம் என்ன? கபருடைய வல் முத்தஹிதீன் அலைஹல் மசாஜித, கபர் இருக்கிறத போய் தொழுகிறது. கபரையே தொழுமிடமாக, இறைவனை வணங்கும் இடமாக கபரையே ஆக்கிக்கிறது. அது இல்லாமல் கபரிஸ்தான் பக்கத்தில் பள்ளிவாசல் கட்டலாமா? தாராளமாக கட்டலாம். மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே பள்ளிவாசல் இருக்கா? கபரிஸ்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் நாயகம் உமர் நாயகம் அடங்கியிருக்கிறாங்க மஸ்ஜித் நபிக்கு உள்ளேயே. அப்புறம் என்ன அர்த்தம்? ரசூல் அந்த பெருமாள் அடங்கியிருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு முன்பும் தொழுகிறார்கள், அதுக்கு வல பக்கமும் தொழுகிறாங்க, அதுக்கு இடது பக்கமும் தொழுகிறாங்க, அதுக்கு பின்னாடியும் தொழுகிறாங்க, நடுவில் இருக்குது. முன்பாவது பெருமானார் அடக்கமான ரூம் இருக்குது, ஆயிஷா நாயகத்துடைய வீடு, அதை ஒட்டி மெஹராப் இருந்துச்சு. இப்போ மெஹராப் முன்னாடி மாற்றிட்டாங்க. அப்போ முன்னாடி நிற்கிறாங்கன்னா முன் சஃப் எங்கே இருக்கும்? பெருமானுடைய கபருக்கு மக்பராவுக்கு முன்னாடி. மக்பரா ஒட்டி வலது பக்கமும் இருக்கும், மக்பராவுக்கு பின்னாடியும் சஃப் நிற்கும், மக்பராவுக்கு இடது பக்கமும் சஃப் நிற்கும், 4 பக்கமும் சஃப் நிற்கும், நடுவில் மக்பரா இருக்குது.
அப்போ அந்த மாதிரி அது தப்பல்ல. கபருக்கு மேலே தொழுகிறது. வசுருஜ் விளக்குகள், கபருக்கு மேலே விளக்கு வைக்கிறது, இது யாருடைய பழக்கம்? கிறிஸ்துவோடைய பழக்கம். மெழுகுவத்தி கபருக்கு மேலே, கபரை வச்சு அதுக்கு மேலே மெழுகுவத்தி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஏற்படுத்த வேணாம். இப்போ கபரிஸ்தான் ஜியாரத் செய்ய போகிறவங்க வெளிச்சத்துக்காக சுற்றி போட்டால் தப்பா? இப்போ மஸ்ஜித் நபியில் போனீங்கன்னா உலகத்தில் இல்லாத விளக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. அவ்வளோ அலங்கார விளக்குகள் வெளிவா சுற்றி, மஸ்ஜித் நபி சுற்றி. அது மாதிரி நடுவில் கபர் இருக்குது, சுற்றி வரக்கூடிய ஜியாரத் செய்ய விளக்குகள் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மஸ்ஜித் நபியை சுற்றி தொழுகிறாங்க. அது தப்பா? அது தப்பு இல்லை. மஸ்ஜித் நபியில் நடக்குது, பெருமானுடைய பள்ளிவாசலே அதுதான் போட்டிருக்காங்க. அது யாரும் தடுத்த மாதிரி தெரியல. அது மாதிரி செய்யலாம், அது தவறில்லை. வஅன் நபி உமாமத் ரவாஹு அபூ தாவூத் திருமதி வன்னஸை வஅன் நபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆல இன்ன ஹப்ரன் மினல் யஹூதி சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹப்ர் அப்படின்னு சொன்னால் அஹ்பார், காபுல் அஹ்பாருங்கிறாங்கல்ல, அப்படின்னா அந்த துறவிகள், அந்த பாதிரியார்கள், யஹூதிகளை சார்ந்த ஒரு பாதிரி, அவர் அறிஞர், யஹூதி அறிஞர். சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடம் வந்து கேட்டார், ஐயுல் பிகாஇ ஹைருன், ஊர்களில் சிறந்த இடம் எது என்று கேட்டார். ஃபசகத்த அன்ஹு, பெருமான் அமைதியாக இருந்தார்கள். வகால சொன்னார்கள், அஸ்குத்து, நான் அமைதியாக இருப்பேன், ஹத்தா யஜியு ஜிப்ரஈல், ஜிப்ரஈல் வரும் வரையிலேயும் என்று சொன்னார்கள். ஃபசகத்த, அமைதியாக இருந்தார்கள். வஜா ஜிப்ரஈல், ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்து விட்டார். ஜிப்ரஈல் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் வருது. அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபஸஅல, அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஃபகால, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், கேட்கப்பட்டவர் அதிகம் தெரிந்தவர் அல்ல கேட்டவரை விட. யாரை சொல்ல, உங்களோட அதிகமாக தெரிய போகுதா அப்படின்னு கேட்டாங்க. வலாக்கின் அஸ்அலு ரப்பி தபாரக வ தஆலா, என்றாலும் என் ரப்பிடம் சென்று கேட்டு வருகிறேன் என்று சொல்லி போய் கேட்டு வந்தாங்க. சும்மா கால ஜிப்ரஈல் சொன்னார்கள், யா முஹம்மத் இன்னி தனவுத்து மினல்லாஹி, நான் அல்லாஹை நெருங்கி சென்றேன். துனுவன், நெருங்குதலாக நெருங்கினேன். மா தனவுத்து மின் ஹுக்கத், இவ்வளவு நெருக்கமாக இதற்கு முன்பு நான் நெருங்கவில்லை. கால கைஃப கான யா ஜிப்ரீல், ஜிப்ரீலை எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது என்று கேட்டார்கள். கால கான பைனி வ பைனஹு 70 அல்ஃப ஹிஜாபி மின் நூர், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருந்தது, நூறால், ஒளியால் ஆன திரை. அவ்வளவு நெருங்கி விட்டேன். அப்போ அதுக்கு மற்ற நாட்களில் அதோட அதிகமாக இருக்கும்போது தெரியுது. கடைசியாக நெருங்கினது எவ்வளோ? 70,000 திரை இருக்குது அவங்களுக்கு மத்தியில். ஃபகால், அல்லா இடத்துல கேட்டேன். அப்போ அல்லாஹ் சொன்னான், ஷர்ருல் பிகாஇ, ஊர்களில் மிக கெட்டது, அஸ்வாக்குஹா, அவைகளின் கடை தெருவாக இருக்கும். ஹைருல் பிகாஇ, ஊர்களில் மிகச் சிறந்ததாகிறது, மசாஜிதுஹா, அதில் உள்ள பள்ளிவாசல்களாக இருக்கும் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொல்லி காட்டினார்கள். இளஞ்சவை அல் புகாத்துக்கு ஜம்மு பக்கீ, பக்கீ என்றால் மக்கள் ஒன்று கூடும் இடம் அப்படின்னு அர்த்தம். மக்கள் கூடும் இடங்களில் சிறந்தது பள்ளிவாசல். ஏன்? அங்கே அல்லாஹை பற்றி நினைவு கூறப்படும், குர்ஆன் ஓதப்படும், மார்க்கம் கற்றுத்தரப்படும், கற்றுக்கொள்ளப்படும், சட்டங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப்படும். அதனால் கெட்ட இடம் எதுங்க? கடைத்தெரு. ஏன்? அங்கே கீபத்து பேசப்படும், பொய் பேசப்படும், அந்நிய பெண்கள் மீது பார்வைப்படும், சண்டை சச்சரவுகள் நிகழும். அதற்காக வேண்டி அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நேரு மாற்றமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நோக்கத்துக்கே மாற்றமாக இருக்குது. கொஞ்சம் பள்ளிவாசல் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான், திட்டுறான், கீபத்து பேசுகிறான், புறம் பேசுகிறான், அவனை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் கெட்டடமாக போயிடும் அவனுக்கு. ஒருத்தன் கடத்தெருவில் உட்காந்து, கடையில் உட்காந்து 4 பேருக்கு கொடுக்க தாலியும் பேசிட்டு இருக்கார், வியாபாரம் நடக்கிறார், சும்மா இருக்கிறார், தாலியும் பேசிட்டு ஆலையில் பேசிட்டு இருக்காரு, அது அவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த இடமா போயிடுச்சு. கடை தெரு என்ன நஜீஸா? அதையும் அது அந்த இடத்த அல்லாஹ் வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல் நடக்கிறனால. இது என்ன பள்ளிவாசல் இந்த இடத்துக்கு என்ன இருக்குது? அங்கே நல்ல செயல் நடக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஓப்பான இடமாக இருக்குது. நல்ல செயல் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஓப்பானது தான். தீய செயல்கள் எங்கு நடந்தாலும் அந்த இடம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது தான்.
ரவாஹ் இப்னு ஹிப்பான் ஃபி ஸஹீஹி அன் இப்னு உமர் அல் ஃபஸ்ல் சாலிஸ் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், மன் ஜா மஸ்ஜிதி ஹாதா, யார் என்னுடைய பள்ளிக்கு வருகிறாரோ, லம் யஅதிஹி இல்லா லி கைரின் யதஅல்லமுஹு, அவர் இந்த பள்ளிக்கு வருவதில்லை இல்லா லி கைரின், ஒரு நல்ல விஷயத்தை யதஅல்லமு, அதை கற்றுக்கொள்வதற்காக, அவ் யுஅல்லிமுஹு, அல்லது அதை கற்றுக் கொடுப்பதற்காக வருகிறார். ஃபஹுவ பி மன்சிலத்தில் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்பவரை போல ஆகிவிடுகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா அவர் திரும்பி போகிற வரைக்கும் உதவி செய்கிறான். ஒமன் ஜா லி கைரி தாலிக, இது அல்லாத வேறு நோக்கங்களுக்காக ஒருவர் வந்தால், ஃபஹுவ பி மன்சிலத்தில் ரஜுலி, அவர் இந்த ஒரு மனிதரை போல, எந்தொரு இலா மத்தாய் கைரிஹி, கடைத்தெருவுக்கு சென்று மற்றவருடைய சாமான்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அவளை போல. அதாவது கடைத்தெருவுக்கு போகணும், ஒன்று சாமான் விற்கிறதுக்கு போவான் விற்பனையாளர்கள், அல்ல ஒரு சாமான் வாங்குறதுக்கான நம்ம போவோம் இல்லையா, விற்க செல்லலாம் அல்லது வாங்க செல்லலாம். அது பள்ளிவாசலுக்கு போனால் ஒன்று கற்றுக் கொடுக்க வேண்டும், விற்கிறது, அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா ரெண்டும் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போனால், கடைத்தெருவு வேடிக்கை பார்த்துட்டு போன மாதிரி. ஏத்திகாஃபுக்காக வந்தார், அதுவும் பரவாயில்ல. உள்ள சென்று இந்த தொழுகைக்கு காத்து உட்கார்ந்துருக்கிறார், தொழுதார், அதுவும் நன்மைக்குரியது, நன்மையை சேகரித்து கொண்டார். சும்மா வந்து தண்டவன் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துட்டு அது தண்டமாக சுற்றிக்கிட்டு மற்றவங்க இடைஞ்சல் பண்ணிட்டு, இல்லை மற்றவங்க ரியாவுக்காக சும்மாத்துக்காக பள்ளிக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் வீணாக பள்ளிக்கு வந்தவராக கருதப்படுவார். ரவாஹ் இப்னு மாஜா வல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான். வஅனில் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு முர்ஸலன் क़ால क़ால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏத்தி அலன்னாசி ஸமானுன், மக்களுக்கு ஒரு காலம் வரும், யகூனு ஹதீஸுஹும் ஃபி மசாஜிதிஹிம் ஃபி அம்ரி தீனு துன்யா, பள்ளிவாசலில் அவர்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அவரின் துன்யா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். ஃபலா துஜாலிஸுஹும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். ஃபலைஸ லில்லாஹி ஃபீஹிம் ஹாஜத்துன், அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் வரணும்னு அவசியம் இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தான், அவன் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது, வரணும்னு அங்கே வந்து ஒழு செய்யணும்னு அவசியம் இருக்குது, அவன் தொழுகணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது, வந்து தொழுதுட்டு சும்மா போகாமல் கதை பேசிட்டு உட்காந்துருக்கானோ. இவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. வந்து உட்கார்ந்து மக்களுக்கு இடைஞ்சலாக, தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சலாக கதை பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டு. வஅனி ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்து நாயிமன் ஃபில் மஸ்ஜிதி, நான் பள்ளிவாசலில் தூங்கி கொண்டிருந்தேன். யாருங்க பை, மஸ்ஜித் நபவியில் தொழுகை அல்லாத ஒரு நேரம், காலை 10 மணி இந்த மாதிரி ஒரு நேரம். உமர் நாயகம் தொழுகிறதுக்காண்டி போகிறாங்க, அஃபில் தொழுகிறதுக்காண்டி, லுஹா தொழுகிறதுக்காண்டி. அங்கே பார்த்தா 2 பேர் உட்காந்து சத்தமாக கதை பேசி சிரிச்சுட்டு உட்காந்து, பள்ளிவாசல் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு சஹாபி ஸாயிப் இப்னு யஸீத் என்பவர்கள், அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, கலைத்து தொழுதுட்டு ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க, படுத்துருக்காங்க. ஏத்திகாஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கலாம் பள்ளிவாசலில், அறிஞ்சுங்களா. இப்போ உமர் நாயன் சுன்னத் தொழுதுட்டு நஃபில் தொழுது சலாம் கொடுத்தா அவங்க 2 பேர் தூரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கேருந்து பக்கத்தில் இருந்த சின்ன பொடிக்கல் எடுத்து படுத்திருந்த இவங்க மேலே போட்டான். ஏன் அரைக்குறை தூக்கத்தில் சும்மா புரண்டுட்டு இருந்தாங்க. இப்படி போட்ட உடனே அவங்க எந்திரிச்சு, ஜி என்ன ஹுக்கும், கூப்பிட்டீங்களா ஜி அப்படி கூப்பிட்றதுக்காக வேண்டி. அப்போ வந்து மஸ்ஜித் வந்து வெறும் சரளை கல்லாகத்தான், மண்ணும் கல்லுமாக தான் இருந்தது. மணலிருந்து சின்ன கல்லை பொறுக்கி போட்டாங்க, அவளை முடிச்சுக்கிட்டாங்க. ஏன் போட்டாங்க, கழுத்துக்கு போட்டாங்க, கூப்பிடலாமா இல்லையா, நம்பி ஏய் இந்தப்பா ஓய் அப்படின்னு சத்தம் போட்ட மாதிரி ஆயிரும். பள்ளிவாசல் சத்தம் போடக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி அப்படின்னு இஷாராவுக்கான்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஜி இது ஹுக்கும் என்ன செய்யுன்னு கேட்டாங்க. அந்த 2 பேரை கூட்டி வாங்கன்னு பெருமான் இஷாராவை சொல்கிறாங்க. அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பயந்து போய் நாங்கள் தாயிஃப் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. உள்ளூர்காராக இருந்தீங்க, இந்நேரம் சாட்டையில் அடிச்சிருப்பேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் பெருமானாருடைய மக்பரா கிட்டே இருக்குது. சத்தமாக பேசிட்டு இருக்கேன் அதப் இல்லாமல். பெருமானாருக்கு முன்னால் அவர்கள் பிறந்த பெருமானார் வஃபாத்தானதுக்கு பின்னாடியும் சரி சத்தமாக பேச உரிமையே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ எப்படி பெருமானாருக்கு இடத்துல இருக்கிற இடத்துல சத்தமாக பேசுகிறீங்க என்று அவர்களை கண்டித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அது குந்து நாயிமன் ஃபி மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் படுத்திருந்தேன். ஹசபனி ரஜுலுன், ஹசபனா சின்ன பொடிக்கல்லை எடுத்து அடிக்கிறது. நலரத்து, நான் திரும்பி பார்த்தேன். இதன் அங்கே யார் இருந்தா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்தாங்க. ஃபகால சொன்னார்கள், இதுஹப், தம்பி போமா, ஃபஅத்தினி பிஹாதைனி, இந்த ரெண்டு பேரை எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஃபஜித்துஹு பிஹிமா, அந்த ரெண்டு பேரையும் நான் அழைத்து வந்தேன். ஃபகால சொன்னார்கள், மிம்மன் அன்துமா, நீங்கள் ரெண்டு பேரும் எந்த கூட்டத்தில் உள்ளவர்கள்? அவ் மின் ஐன அன்துமா, ஒரு சில வாய்த்துக்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டாங்க. காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், மின தாயிஃப், நாங்கள் ரெண்டு பேரும் தாயிஃபை சார்ந்தவர்கள். கால பெருமாள் சொன்னாங்க, உமர் சொன்னாங்க, லவ் குன்துமா ஃபி மின் அஹலில் மதீனத்தி, மதினாவை சார்ந்தவர்களாக இரண்டு பேரும் இருந்திருப்பீர்கள். ஆனால் ல அவுஜஅதுகுமா, வஜஅனா வலி வருவது போன்று அடித்திருப்பேன், சாட்டையில் அடிச்சிருப்பேன். தர்ஃபஆனி அஸ்வாத்தகுமா ஃபி மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இரண்டு பேருடைய சொல்லை நீங்கள் உங்கள் இரண்டு பேருடைய சத்தங்களை பெருமானாருடைய பள்ளிவாசல் அதபில்லாமல் உயர்த்தி பேசுகிறீர்கள். ஒன்று பள்ளியுடைய அதப் இருக்குது, இன்னும் பெருமானுடைய அதப் இருக்குது. சூழல் இருக்கிறாங்க, பள்ளிவாசலில் பேசுறது அவ்வளோ பெரிய தப்பு, இப்படி பேசுனீங்க நீங்கள் என்று கூறினார்கள். ரவாஹுல் புகாரியுடைய ஹதீஸ். பெருமாள் மஸ்ஜிதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். சொல்ல பெருமாள் மக்பரா இருக்குது. பெருமாள் மக்பரா இருக்கா இல்லையோ, பள்ளிவாசலுக்கு ஒரு ஹுர்மத் இருக்குது. பள்ளியில் போய் சத்தமாக பேசிடுச்சு விளாண்டக்கூடாது. வஅன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال பனா உமர் ரஹபத்தன் ஃபி நாஹியத்தில் மஸ்ஜிதி, உமர் அவர்கள் பள்ளிவாசல் ஒரு பக்கத்திலே ஒரு விசாலமான முற்றத்தை கட்டினார். ரஹபத்னா என்ன கேட்டாங்க? ஒரு விசாலமான ஒரு முற்றத்தை போன்று கட்டினார்கள். எது கட்டினாங்க? துசம்மா, அதுக்கு பேர் சொல்லப்படும் அல் புதைஹா, பத்தஹன்னு சொன்னால் பொடி கற்களுக்கு சொல்கிறது. புதைஹானா பொடி கற்கள், சரளை கற்கள் நிரம்பிய ஒரு இடத்தை கட்டினார்கள். இதுக்கு அங்கே உட்காந்து மற்ற வஸ்துக்களை பேசுங்க. உக்கால சொன்னார்கள், மண்கான இருதுவன் எல்லகத்தை, யார் பள்ளிவாசல்ல அல்லகத்தனா வீண் பேச்சுக்கள் பேச விரும்பினாரோ, அவ் யுன்ஷித ஷெரன், அவர் கவிதையை பேசிக்கொள்வதற்கு விரும்புகிறார்களோ, அவ் எர்ஃபு சவுத்து, தன் சத்தத்தை உயர்த்தி பேச விரும்புகிறாரோ, ஃபல் யஹ்ருஜ் இலா ஹாதிஹி ரஹ்பதி, இந்த முற்றத்தின் பக்கம் அவர் சென்று விடட்டும். அங்கே போய் மனசுக்கு வெளியே இருக்கிற மக்கானில் அங்கே போய் பேசிக்கொள்ளட்டும். ஒரு விசாலமான முற்றம், அங்கே பேசிக்கொள்ளட்டும், இங்கே உள்ளே வந்து பேச வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. வான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ரவாஹுத் முஅத்தா வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகாமத்தன் ஃபில் கிப்லதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எச்சிலை பார்த்தது. அந்த மண்ணால் அடுக்கப்பட்ட செவரு யாரோ எச்சி துப்பி கிப்லா பக்கம் துப்பிட்டாங்க. ஃபஷக்க ஸாலிக அலைஹி, இது பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹத்தா ருஇய ஃபி வஜ்ஹி, அவருடைய திருமுகத்திலே அதனுடைய கோபத்துடைய அசர்கள் பார்க்கப்பட்டது. ஃபகாம எழுந்தார்கள். ஃபஹக்கஹு, அது சுரண்டினார்கள். எதீதன், கைகளாலேயே ஒரு கீழே ஒரு தாளோ பேப்பரோ இலையோ வச்சு இன்னொரு இலையை வச்சு அப்படி சொன்னோம்னா அந்த எச்சியோட அந்த மண்ணோட சேர்ந்து அது விழுந்துடும். அதை எடுத்து காரல் எச்சி சுருட்டி வெளியே போட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபகால சொன்ன, இன்ன அஹதுக்கும் இதா காம ஃபி சலாத்திஹி, உங்கள் ஒரு தொழுகைக்காக வேண்டி நின்றால், இன்னமா யுனாஜி ரப்பஹு, அவர் தன் ரப்பிடத்தில் தான் ரகசியம் பேசுகிறார். இன்ன ரப்பஹு பைனஹு பைன கிபிலத்தி, ரப்பாகிறவன் அவருக்கும் கிபிலாவுக்கும் மத்தியில் இருக்கிறான், முன்னாடி பேசிட்டு இருக்கிறார் எல்லா இடத்துல. ஃபலா எபுசு கண்ண அஹதுக்கும் கிபிலத்தி, உங்களில் யாரும் கிபிலாவின் பக்கம் எச்சில் துப்ப வேண்டாம்.
வலாக்கின் அன் யசாரிஹி அவர் தஹத்த கதமிஹி, ஒன்று இடது பக்கம் துப்பவும் அல்லது அவருடைய காலுக்கு கீழ்ப்புறம் துப்பிக்கொள்ளவும். கீழே மண் துப்பிக்கலாம். இப்போ டயல்ஸ் போட்டு கம்பல் போட்டிருக்க கீழே துப்ப முடியுமா? கர்ச்சீப்பை துப்பிக்க வேண்டியது, கர்ச்சீப்பு துணியை துப்பி உள்ளே வச்சுக்க வேண்டியது. சும்மா அகத தரஃப ரிதாஇஹி ஃபபஸக ஃபீஹி, பின்பு தங்களுடைய ஒரு ஆடை ஒத்திருக்கிற ஆடையில் ஒரு மூளை பகுதியை எடுத்தார்கள், அதிலே துப்பி காட்டினார். தூ அப்படின்னு துப்பி சும்மா ரத்த பாலுஹு அலா பாலு, ஒன்றை ஒன்று இப்படி தேய்த்தார்கள். தேய்ச்சோன்னா அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, காஞ்சி போச்சு, எச்சி தானே அது. ஃபகால அவ் எஃப்அலு ஹாக்கது, அது இவ்வாறு செய்து கொள்ளட்டும். தொழுது முடிச்சுட்டு போய் அந்த இடத்துல துணி தண்ணியில் கசக்கிற வேண்டியது. இப்படி தான் செய்யணுமே ஒழிய நீங்கள் கீழே துப்புவதோ பள்ளிவாசலை செவுரில் துப்புவதோ கூடாது. செவுரில் துப்புறது யாரும் மற்றவங்க இடைஞ்சல் தர மாதிரி துப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். ரவால் புகாரி. وعن السائب بن حلاد رضي الله عنه قال وهو رجل من أصحاب النبي صلى الله عليه وسلم قال, அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுலன் அம்ம கௌமன், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தாருக்கு தொழுகை வைத்து கொண்டிருந்தார். பெருமாசம் மஸ்ஜித் நபியில் தொழுக வைப்பாங்க, சுற்றி அங்கங்கே ஒரு கூட்டம் கூட்டத்தார் நிறையா இருப்பாங்க அக்கம் பக்கத்தில். இங்கே 5 கிலோமீட்டர் ஒரு ஊர், 5 கிலோமீட்டர் ஒரு ஊர் அப்படின்னு இருக்கும். அங்கேலாம் வேற ஒருத்தர் இமாமா நியமிச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக. நீ தொழு வச்சுக்க, நீ தொழு வச்சுக்கன்னு ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க, நீ அங்கே போய் தொழு வச்சுக்கப்பா அப்படின்னு. ஒரு முறை பார்த்தார்கள், அவர் கிபிலா பக்கம் முன்னோக்கி எச்சி துப்புகிறார். பள்ளிவாசல் இல்லை, வெளியவும் கிபிலா பக்கம் துப்பக்கூடாது, கிபிலா பக்கம் சிறுநீர் கழிக்கக்கூடாது, எல்லாம் பார்த்தோம். உடனே அவர் கூப்பிட்டு அவங்க கூட்டத்தரை கூப்பிட்டு, இவர் இனிமேல் தொழு வைக்க விடாதீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. அவர் தொழு வைக்க போனார், உடலை அவங்க ரசூலா சொல்லிட்டாங்கன்னு கேட்டார். ஆமாம், அல்லாஹ் ரசூலையும் வருத்தப்படுத்துறீங்க, நீங்கள் கிபிலா பக்கம் துப்பக்கூடாதுன்னு துப்புறீங்களே, அதனால தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஃபபஸக ஃபில் கிபிலத்தி, கிபிலாவின் பக்கம் துப்பினார். இப்போ இது பொதுவாக கிபிலாவின் பக்கம் துப்புறதே தப்பு, அது பள்ளிவாசலில் போய் செவுத்துல பக்கம் துப்புறது இன்னும் தப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தொரு பெருமான் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். வகால் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாரிடத்திலே, ஹீன ஃபரக, அவர்கள் தொழுது முடித்து வந்த பொழுது சொன்னார்கள், லா யுஸல்லி லக்கும், இவர் உங்களுக்கு தொழுக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஃபஅராத பஅத ஸாலிக அன் யுஸல்லி பிலஹும், அவர் இன்னொரு முறை அந்த மக்களுக்கு தொழுகை பிறகு அடுத்த வக்துக்கு தொழுக வைக்க விரும்பினார். ஃபமனஊஹு, தடுத்து விட்டார்கள். வஅக்பரூஹு பிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்ன சொல்லை அவர்களுக்கு சொன்னார்கள். வதக்கர் ஸாலிக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சென்று பெருமானிடத்தில் இந்த செய்தியை சொன்னார். ஃபகால, பெருமானார் சொன்னாங்க, நான் தான் வேண்டாம் என்று சொன்னேன். ஹசிப்து அன்னஹு கால், இவ்வாறும் சொன்னதாக நான் கருதுகிறேன். சொல்ல சந்தேகம் வந்துருச்சு, அதனால் ஹசிப்து போட்டாங்க. இன்னக்க ஆதைத்தல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் வருத்தப்படுத்தி விட்டீர்கள். ஆகவே தான் இந்த கதி. ரவாஹு அபூ தாவூத். அப்போ நாம் அல்லாஹ் ரசூலுக்கு வருத்தம் வரக்கூடிய செயல் செய்தால் நம்ம இமாமத்தை விட்டு அல்லாஹ் ரசூல் நீக்கிடுவாங்கன்னு தெரியுது. மக்களுக்கு வழிகாட்டுகிற பொறுப்பை விட்டு நீக்கி விடுவார்கள். அதனால் உஷாராக இருந்துங்க. வான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கால, அவர்கள் சொன்னார்கள், இஹ்தபஸ அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த கதாத்தின் அன் சலாத்தி சுபஹி, ஒரு நாள் சுபுடைய வேலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் தடுத்து கொண்டார்கள். அப்படின்னா பள்ளிவாசல் கரெக்டாக 5:30 மணிக்கு தொழுவு வருவாங்க, அன்றைக்கி வரல. ரொம்ப நேரம் 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, சூரியன் உதிக்கிறது 6 மணிக்கு, அதுக்கு நெருங்கி விட்டது. ஹத்தா கிதுனா நதரா ஐன ஷம்சி, சூரியனுடைய உருவத்தை, முழு சூரியனை நாங்கள் பார்க்க நெருங்கி விட்டோம். உதயமாயிரும் போய் ஆயிடுச்சு, இன்னும் சில நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஃபஹரஜ சரீஅன், அந்த நேரம் பார்த்து பெருமான சீக்கிரமாக வெளியே வந்தார்கள். ஃபசுவ்விப பிஸ்ஸலாத், தொழுகைக்கு காமத் சொல்லப்பட்டது. ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் தொழ வைத்தார்கள். வதஜவ்வஸ ஃபிஸ்ஸலாத் ஃபீ ஸலாத்திஹி, தொழுகையிலே மிகவும் சுருக்கமாக தொழுக வைத்தார்கள். ஃபஜ்ர் தொழுகையாக இருந்தாலும் கூட அலம் சூரா ஓதி குல்ஹு ஃபலக் குல்ஹு நாஸ் அது அப்படி சின்ன சூறாவை தொழ வச்சுட்டாங்க.
ஃபலம்மா சல்லம சலாம் கொடுத்து விட்ட பொழுது தாபி சௌத்திஹி தங்கள் குரலை உயர்த்தி அழைத்தார்கள். இப்போ காலர் என்ன சொன்னார்கள், அலா மசாஃபிக்கும் கமாந்தும். மசாஃப்னா சஃப் நிற்கும் இடம்னு அர்த்தம். உங்கள் சஃபில் அப்படி இருங்க, யாரும் ஆசையே வேணாம். அதாவது தொழுகை முடிஞ்ச எல்லோரும் கலைஞ்சு உட்காருவாங்க, அதில் நெருங்கி பெருமாள் நெருங்கி உட்காருவாங்க, எல்லோரும் கிட்ட வந்து உட்காருவாங்க. இல்லை அப்படி உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. முக்கியமான செய்தி சொல்கிறேன். அதில் யாரும் எந்திரிச்சு வெளியே போயிடாதீங்க. விஷாவுக்கு போகிறது, வீட்டுக்கு போகிறது தேவை, அப்படி இருங்க. சும்ம இன்ஃபத்தல இலைனா, பின்பு எங்கள் பக்கம் திரும்பி உட்காந்தாங்க. சலாம் கொடுத்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பக்கம் திரும்பி அமர்ந்தார்கள். சும்மா கால சொன்னார்கள், அமா இன்னி சு ஹட்டிசுக்கும் மா ஹபசனியான்கும் கதாத். இன்று காலை என்னை எது தடுத்து விட்டது, ஏன் லேட்டாக வந்தேன் என்ற காரணத்தை உங்களிடம் சொல்லுகிறேன். இன்னி கும்து மினல் லைலி, நான் இரவில் எழுந்தேன். தவல்லாத்து உது செய்தேன், சல்லைத்து தொழுதேன். மா குத்திரலி, எனக்கு எது எழுதப்பட்டதோ அந்த அளவு தொழுதேன். ஃபனஅஸ்து ஃபி சலாத்தி, என் தொழுகையிலே நான் கண் அயர்ந்தேன். சற்று அப்படி சிறு தூக்கமாக தூங்குறது. அப்படியே சொக்கிறது. அஸ்தா இஸ்தஸ்கல்து, அதாவது என்னை அந்த தூக்கம் அப்படியே மிகைத்து விட்டது. தொழுகையிலேயே தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு பை ஃபனஅஸ்துன்னு தொழுகையிலேயே அத்தையத்தில் வந்து அப்படியே சொக்கிட்டு அப்படி தன்னை மறந்து அப்படி தூங்குறது. அப்படி பிறகு சென்று சொக்கி விட்டேன். என் கண்கள் என்னை அயர்த்தி விட்டேன். அத்தா இஸ்கல் தத்து, என் கண்கள் என்னை மிகைத்து விட்டன. இதா அன பி ரப்பி தபாரக வ தஆலா, சற்று கண் அயர்ந்தவுடன் என் கனவிலே அல்லாஹ் வந்து விட்டான். எனவே உங்கள் கனவுல சிலுக்கு சிமித்தா வர்றா, சினிமா நடிக்க வர்றா. காரணம் உன் சிந்தனை முடிச்சு அதில் இருக்குது. காலையில் சாயந்தரம் வரைக்கும் டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது அப்படின்னு. இப்போ கனவு கண்ணை மூணுன்னு அவன் வரான். பெரும்பாலும் இரவு காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் அல்லாவுடனே இந்த தொடர்பிலே இருக்கிறாங்க, அல்லாவுடைய சிந்தனையிலே. கண் மூடனும் கனவுல அல்லாஹ் வந்துட்டான். அல்லாஹ் கனவுல வருவான். ரசூலுக்கு மட்டும் உனக்கும் வருவான், எனக்கும் வருவான். எல்லாரும் துவா செய்யும், கனவுல வரப்பின். கனவுல பார்க்கலாம் அல்லாவை. எல்லா மகான்களும் நிறைய மகான்கள் பார்த்துருக்கதா ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல தடவை கனவுல பார்த்துருக்குறாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் 100 முறை அல்லாஹ் கனவுல பார்த்தாங்களாம். அப்படி ரிவாயத்து வருது. இப்போ கனவுல பார்க்குறது முடியும், சாத்தியம். இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது. இப்போ அல்லாட்ட கேளுங்க, கனவிலும் காட்டு ரப்பே உன்னை எனக்கு, ரசூல்லாவே எனக்கு கனவுல காட்டார்லான்னு கேளுங்க எல்லா இடத்துல. அப்போ அல்லாஹ் எனக்கு கனவில் பார்த்தேன். ஃபைதா அனபி ரப்பி தபாரக வ தஆலா ஃபி அஹ்ஸனி சூரத்தின், மிக அழகான தோற்றத்திலே பார்த்தேன். இப்போ அல்லாஹ்வுக்கு தோற்றமே இல்லை பை, தோற்றம் இல்லாத அவன் எந்த தோற்றத்திலையும் வரலாம். அல்லாஹ்வுக்கு சுயமாக ஒரு தோற்றம் இல்லை, எந்த தோற்றத்திலும் முத்தஜல்லியாகி வரலாம். மறுமையிலையும் அப்படி தான். தோற்றமே இப்படி நீ பார்ப்ப, மறுமையில் நம்ம பார்ப்போம் ஏதோ ஒரு அழகான மிக அழகான தோற்றத்தில். எந்த தோற்றம் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தோற்றத்திலே முத்தஜல்லி ஆவான். ஃபகால சொன்னான், யா முகமதே குல்து லப்பைக்க வ ரப்பி, இதோ அல்லாஹ் முகமதுன்னு கூப்பிட்டான். ரப்பி இதோ ஹாஜராகிவிட்டேன் என்று நான் சொன்னேன். கால அல்லாஹ் கேட்டான், ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, இந்த உயர்ந்த கூட்டத்தார் எது விஷயத்திலே அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள், மலக்கள் எதை பற்றி பேசுகிறாங்க என்று கேட்டான். குல்துல்லா, அது எதுவுமே தெரியல ரப்பி, எனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். காலஹா சலாசன், 3 முறை சொன்னேன். அல்லாஹ் கேட்டான் என்கிட்ட 3 முறை. அல்லாஹ் கேட்டான் 3 முறையும் அதே பதில் தான் சொன்னேன். கால ஃபரைத்து வதஅ கஃபஹு பைன கதிஃபைய, உடனே அல்லாஹ் என்னை கூப்பிட்டு கிட்ட அவனுடைய கையை என்னுடைய 2 தோளுக்கு மத்தியில் முதுகில் தான் வச்சான். இப்படி 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 கை வச்சான். அல்லாஹ் 2 தோளுக்கு மத்தியில் வச்சோடனே அப்படி ஜில்லுன்னு அந்த கையுடைய குளிர்ச்சி என் நெஞ்சு வரைக்கும் தெரிஞ்சு, என் நெஞ்சே குளிர்ந்து விட்டது. பாய் அல்லாஹ்வுத்தாலா ஒரு உருவத்தில் வந்திருக்கிறான். அப்படிங்கும்போது கை வச்சான்னா அந்த உருவத்துக்கு சொந்தமான கையை வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கணும். அல்லது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருள் நெருங்கி விட்டது அப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். நிஜமான கை அங்கே இல்லை அப்படின்னு. அல்லாஹ் கை இல்லை, அப்போ அல்லாஹ் ஒரு கையில் முத்தஜல்லி ஆகும்போது வைக்கலாம்ல.
இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தில் முத்தஜல்லியாகி வருகிறான். நான் என்கிட்ட பேசுகிறான்ல, அதான் அப்போ என் மேலே கை வைக்கலாம்ல, ரசூல் கை வைக்கலாம்ல. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பிலிருந்து நெருப்பு என்ற உருவத்தில் முத்தஜல்லியாகி பேசினான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இப்போ அல்லாஹ் தஜல்லி ஆகிறான். இதில் அல்ல இதில் முத்தஜல்லி ஆகிறான், இதில் நெருப்பிலே முத்தஜல்லியானான்னு வருது. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மறுமையில் முத்தஜல்லி ஆகும். அப்போ முத்தஜல்லி ஆகி வருகிற நேரத்தில் அந்தந்த உருவத்தில் வரும்போது அவன் பேசலாம். அப்போ அல்லாஹ் என் முதுகிலே என் 2 தோல் புஜங்களுக்கு மத்தியிலே கை வைத்தான். பைன கத்திஃபை அத்தா வஜத்து பர்த அனாமிலிஹி பைன சதியைய, அவனுடைய விரல்களின் குளிர்ச்சியை நான் எனது 2 மார்புகளுக்கு மத்தியிலே பெற்றுக்கொண்டேன். கை வச்சது முதுகில் வச்சுன்னா உடம்பே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த ஜில்ஜிலுப்பு இதுவரைக்கும் தெரிந்தது. ஃபதஜல்லாலி குல்ல ஷையின், இப்போ அல்லாஹ் தஆலா எப்போ என் முதுகில் கை வைத்தானோ எல்லா வஸ்துக்களும் எனக்கு தஜல்லி, எனக்கு தெளிவாகிவிட்டது. மொத்தம் வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே தெளிவாயிருச்சு. அரஃப்து, அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டேன், அத்தனையும் பார்த்துட்டேன். லவ்ஹுல் மஹ்ஃபூதுல்ல எதுவும் எனக்கு மறைந்தில்லை, எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். ஃபகால, சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் கேட்டான், யா முஹம்மத், முஹம்மதே, குல்து லப்பைக ரப்பி, லப்பைக ரப்பி என்று நான் சொன்னேன். கால ஃபீம யக்தஸிமுல் மலஉல் அலா, மலவுல் அலா வான மண்டலத்தில் உள்ள மக்கள் எதை விஷயத்திலே தர்க்கம் செய்து கொள்கிறார் என்று அல்லாஹ் இப்போ என்கிட்ட கேட்டான். குல்து, நான் சொன்னேன், ஃபில் கஃபாராத், பாவங்களை அழிக்கக்கூடிய கஃபாராக்கள் விஷயத்திலே பேசிக்கொள்கிறார்கள் மலக்குகள். கால மாஹுன்ன, அவைகள் என்ன? குல்து மஷியுல் அக்தாம், அல்லாஹ் கேட்குறான் அவைகள் என்னன்னு. இப்போ முதல் கேட்டாங்க தெரியல, அல்லாஹ் கை வச்ச பின்னாடி எல்லாமே தெரியுது. குல்து மஷியுல் அக்தாம் இல் ஜமாஅத், ஜமாஅத்துக்கு கால்களால் நடந்து பள்ளிக்கு செல்வது, இது எல்லா பாவங்களையும் அழிச்சிருது. வல் ஜுலூசு ஃபில் மசாஜிது பஅத ஸலவாத், தொழுகைக்கு பின் பள்ளிவாசல் சற்று நேரம் அமர்ந்து திக்ர் செய்வது. வைஸ்பாகுல் உலூய் ஃபில் ஹீனல் கரிஹாத், சிரமமான நேரத்திலும் உலுவை பரிபூர்ணமாக செய்வது. இந்த 3ம் மனிதனுடைய பாவங்களை அழித்துவிடக்கூடிய கஃபாராத்துகளாக இருக்கும். கால சும்ம ஃபீம, பின்பு எது விஷயத்தில் தர்க்கம் செய்யப்படுகிறது? குல்து ஃபித் தரஜாத், தரஜாத்துகள் விஷயத்திலே, அல்லாஹ் இடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை எது தருகிறது என்ற விஷயத்திலே. கால வமாஹுன்ன, அவைகள் என்ன? குல்து இத்தாமு தாம், மக்களுக்கு உணவளிக்குதல். வலீனுல் கலாம், மெல்லினமாக பேசுவது, எல்லோரிடத்தில் அன்பாக பேசுவது. வஸ்ஸலாத்து வன்னாசு நியாம், மக்கள் எல்லோரும் உறங்கும் நேரத்திலே தொழுவது என்று இந்த 3ஐயும் சொன்னார்கள். கால அதற்கு பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானு கேட்டான். கால சல், நபி எது வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள், நான் தருகிறேன். கால குல்து, நான் சொன்னேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், இறைவா உன்னிடத்திலே நான் நன்மைகள் செய்வதை கேட்கிறேன். வ தர்க்கல் முன்கராத், தீய காரியங்களை விட்டு விடுவதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வ ஹுப்பல் மசாகீன், ஏழை மக்களை நேசிப்பதை, மிஸ்கீன்களை நேசிப்பதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள். வான் தக்ஃபிரலி வ தர்ஹமனி, என்மேல் என்னை மன்னிக்க வேண்டும், என்மேல் கருணை காட்ட வேண்டும். வைதா அரத்த ஃபித்னத்த கௌமின், ஒரு கூட்டத்தாருக்கு சோதனையை தருவதற்கு நீ நாடினால், ஃபதவஃபனி கைர மஃப்தூனின், சோதனைக்கு ஆளாகாமல் என்னை அதற்கு முன்பு மௌத்தாக்கி விட வேண்டும் நீ என்னை என்று உன்னிடத்திலே கேட்கிறேன். வஅஸ்அலுக ஹுப்பக, இன்னும் உன் நேசத்தை கேட்கிறேன். வஹுப்ப மை யுஹிப்புக, யாரெல்லாம் உன்னை விரும்புகிறார்களோ அவர்களின் நேசத்தை கேட்கிறேன். வஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக், இன்னும் அந்த செயல்களின் நேசத்தை கேட்கிறேன், அந்த செயல்கள் என்னை உன் காதலின் பக்கம் நெருக்கி வைக்குமே, அத்தகைய செயல்களுடைய நேசத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்டார்கள்.
ஃபகாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானார் சொன்னாங்க, இன்னஹா ஹக்குன், இந்த கனவு உண்மையான கனவாக இருக்கும். ஃபத்ருசூஹா, இந்த வார்த்தைகளை மனனம் செய்து கொள்ளுங்கள். சும்ம தஅல்லமூஹா, அதன் கருத்துக்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்காக சொன்னால் இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுக்கு நீண்ட விளக்கம் இருக்கவை, நான் ஹதீஸை மட்டும் வாசிட்டு போகிறேன் காலம் கருதி. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் விளக்கம் சொல்லுவோம். ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி. قال هذا حديث حسن صحيح وسألت محمد بن إسماعيل عن هذا الحديث فقال هذا حديث صحيح. وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقول إذا دخل المسجد, பெருமானார் பள்ளிவாசல் நுழைந்தால் சொல்லுவார்கள், அவுது பில்லாஹில் அதீம் பிவஜீஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுவார்கள். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம், அவனுடைய கண்ணியமான அவனுடைய திருமுகத்தை கொண்டு, அவனுடைய கதீமாகிய அவனுடைய நீண்ட நிரந்தரமான ஆட்சி அதிகாரத்தை கொண்டு கேட்கிறோம், ஷைத்தான் விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீமை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். கால ஃபைதா காலதாலிக்கு, இவ்வாறு ஒருவர் பள்ளியில் நுழைந்தவுடன் சொல்லிவிட்டால், கால ஷைத்தான் சொல்கிறான், ஹஃபில மின்னி சாயிரல் யோம், இன்றைய நாள் முழுவதும் அவர் என்னிடமிருந்து தப்பித்து கொண்டார் என்று ஷைத்தான் சொல்லுவான். அபூதாவுது, முழு நாளும் ஷைத்தான் அவர் சேஷ்டையில் ஆக்க மாட்டான். வன் அதாபின் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபது, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலை உள்ள இடமாக்கு, கோவிலாக ஆக்கி விடாது. கபரை போய் வணங்குறாங்க எல்லாரும், கபரை கோவிலாக்கி. இஷ்டத்த கலபுல்லாஹி அலா கோமின், அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு கூட்டத்தார் மீது அதிகமாகிவிட்டது. இத்தஹது குபூர அம்பியாயி மசாஜித், தன் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாக ஆகிவிட்டது. இஷ்டத்த கலபுல்லாஹி அலா கௌமின் இத்தஹது குபூர அம்பியாயி மசாஜித், தன் நபிமாருடைய கபர்களை பள்ளிவாசலாக யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையாக ஆகிவிட்டது. அதாவது அவங்க நபிமார்களையே ஏற்கனவே வணங்குறானுங்க. இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவர்களின் முக்கியஸ்தர்களை, அவர்களுண்டான பாதிரியார்களே அவர்கள் அல்லாஹ் விட்டு ரப்பாக ஆக்கி கொண்டார்கள். வாழும் காலத்திலும் தெய்வமாக்கி கொண்டார்கள். அவங்க செத்த பின்னாடி கபரை போய் கபரஸ்தானை போய் தெய்வமாக்கிட்டானோ அவங்க, அப்படி நல்லா சொல்கிறான். இப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சு பார்த்தீங்களா, நம்ம அவுலியாக்கள் தர்பாரில் போய் தொழுகக்கூடாதுங்கிறோம் ரப்பாவிகளா. அப்போ பெருமானுடைய பள்ளியாக தொழுகிறது என்ன அர்த்தம்? வந்து குபூர அன்பியாய் மசாஜித்னா அந்த கபரையே அவர்கள் தொழுமிடமாக்கி கொண்டார்கள், அதனால லேனம் செய்தார்கள். கபருக்கு அக்கம் பக்கம் தொழுகிறத பற்றி சொல்லலை, அதை பற்றி பெருமானை சொல்லலை. அந்த மாதிரினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சுற்றி தான் தொழுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் காபத்துல்லா இருக்குது, காபத்துல்லா சுற்றி 70 அன்பியாக்கள் அடங்கியிருக்கிறதா வந்துருக்கிறது. காபத்துல்லா சுற்றி நம்ம நடக்கிறோம்ல, அங்கே எல்லாம் தொழுகிறோம். இப்போ கபருக்கு மேலே தொழுதுனால தப்பாது, பெருமாள் லேனம் செஞ்சதாக வரலையே, நம்மளே லேனம் செய்யலையே, பெருமாளே தொழுதுருக்குறாங்களே காபத்துல்லா சுற்றி மத்தாஃபில் 70 அன்பியாக்கள் அடங்கியிருக்கிறாங்களாம். அந்த மாதிரி வருது. அதனால் அதை தடை செய்யவில்லை. ரவாஹு மாலிக் முர்சலன். وعن معاذ بن جبل رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يستحب الصلاة في الحيطان, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீத்தான தோட்டங்களில் போய் தொழுவதை விரும்புவார்கள். அப்படி விசாலமான இடமா இருக்கும், அப்படி காற்றோட்டமாக இருக்கும், இயற்கையான இடங்கள், அழகான காட்சி, அப்படியே வந்து மனம் லயித்து அழகாக தொழுவாங்க. கால பாது ரிவாத்திஹி யனி அல் பசாத்தீன், தோட்டங்களிலே. ஹைத்தானா இங்கே தோட்டங்கள் குறிக்கிறது. பசாத்தினா தோட்டங்களில் சென்று தொழுவதை விரும்புவார்கள். ரவா திருமதி ஃபிலான தொழுவாங்க. அப்படி ஓடை ஓடும், அங்கே போய் தொழுதுட்டு பெருமான ஒழு செஞ்ச ஒரு பெரிய ஒழு செஞ்சு தொழுத ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது மஸ்ஜிதுல் குபா பக்கத்தில். அங்கே போய் அங்கே தண்ணி ஓட மாதிரி ஓடிட்டு இருந்துருக்குது. இப்போ அது கிணறு இருக்குது, அந்த கிணத்துலேருந்து தண்ணி மோட்ரு போட்டு எடுத்து தொட்டி கட்டி அதில் விட்டு அதுலேருந்து சின்ன ஓடை மாதிரி விட்டுருக்குறாங்க, ஓடுது. அங்கே போய் நாங்கள் ஒழு செஞ்சோம். முந்தைய ஓடை மாதிரி ஓடிட்டு இப்போ அந்த மாதிரி விட்டுருக்காங்க. அங்கே போய் நாங்கள் ஒழு செஞ்சுட்டு அந்த தோட்டத்தில் போய் தொழுதோம் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு. அப்போது அந்த மாதிரி அங்கே போய் தோட்டங்கள் தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள்.
ரவா திருமதி வக்கால ஹாதா ஹதீஸுன் கரீபுன் லா நஅரிஃபு இல்லா மின் ஹதீஸில் ஹசன். ஜமாத் தொழுதும் எந்த தோட்டம் வந்து ஜமாத் தொழுதும்ல இவங்க சல்மான் ஃபாஸி தோட்டம். சல்மான் ஃபாஸ் அங்கே இதே மாதிரி ஓடை ஓடுது, அழகான தோட்டம், சுற்றி பேரிச்ச மரங்கள், கீழே புல்வெளி போய் ஜமாத் தொழுதும். லா நஅரிஃபு இல்லா மின் ஹதீஸில் ஹசன் இப்னு அபி ஜாஃபர் قد ضعفه يحيى بن سعيد وغيره. وعن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الرجل في بيته بصلاة. ஒரு மனிதன் தன் வீட்டிலே தொழுதால் அதற்கு நன்மை கொடுக்கப்படும் ஒரு தொழுகையுடைய அளவுக்கு. வசலாத்து ஃபி மஸ்ஜிதில் கபாயிலி, அந்த கபீலாவுடைய மக்கள் கபீலானா அந்த சமூகத்தார் வாழக்கூடிய இடத்தில் உண்டான பள்ளிவாசலில் சென்று தொழுதால் பி ஹம்சின் வ இஷிரீன சலாத்தன் 25 மடங்கு தொழுது நன்மை கிடைக்கும். வசலாத்து ஃபில் மஸ்ஜிதில்லதி யுஜ்மா ஃபீஹி, ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா தொழுகை நடைபெறுமே அந்த பள்ளிவாசலில் போய் தொழுதால் யுஜ்மா ஃபீ, அங்கே ஜும்மா தொழுகப்படுமே, அதில் பி ஹம்ச மியத்தி சலாத்தின் 500 மடங்கு தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். வசலாத்து ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் போய் பைத்துல் முக்கத் தொழுதால் அங்கே போய் அல்லா தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. பே ஹம்சீன அல்ஃப சனத்தின் 5000 ஹம்சீன 50 அல்ஃபன 1000 50000 மடங்கு தொழுத தன்மை கிடைக்கும் அத்தனை தொழுகைக்கு ஈடாக. வசலாத்து ஃபி மஸ்ஜிதி, இதோ என்னுடைய இந்த பள்ளியில் தொழுதால் பி ஹம்சீன அல்ஃபி சலாத்தின், அதுக்கும் 50000 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தொழுது 50000 தொழுகை. வசலாத்து ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் போய் தொழுதா பி மியத்தி அல்ஃபி சலாத்தின் 1,00,000 தொழுகை. இப்போ லுஹர் வந்து ரூமில் தொழுகிறத விட மஸ்ஜிதுல் ஹராமில் போய் தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹு அக்பர். ரவாஹு இப்னு மாஜா. வஅன் அபீ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت يا رسول الله ஐயு மஸ்ஜிதின் உலிஅ ஃபில் அர்லி அவ்வல், பூமியில் எந்த பள்ளி முதலில் கட்டப்பட்டது என்று கேட்டேன். கால அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். கால குல்து சும்மா ஐயுன், அதன் பின்பு எது? கால சும்மல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதன் பின்பு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள். குல்து கம் பைனஹுமா, இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு காலம் இடைவெளி என்று கேட்டேன். கால 40 ஆமன், 40 வருடங்கள். சும்மல் அர்து லக்க மஸ்ஜிது, அதன் பின் இந்த ரெண்டும் சிறப்பான பள்ளிவாசல், இதற்கு பின்பு மொத்த பூமியும் உங்களுக்கு பள்ளிவாசல் தான். இப்போ ஹைசுமா அதரக்கத்துக்க சலாத்து, எங்கே உங்களை தொழுகை வந்து சேர்ந்ததோ ஃபசல்லி, தொழுது கொள்ளுங்கள். முத்தஃபக்குன் அலைஹ். பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் தொழுகை வக்து வந்தால் தொழுது கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முழு ஹதீஸையும் அறிந்து விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.